நான் இங்க வந்ததே தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? டேய், நான் தான் அவங்க அம்மாவை அடிச்சு கொன்னுருக்கேன், அவளையும் அடிச்சிருக்கேன். அவன் எப்படி என்ன பாக்குறதுக்கு சம்மதிப்பா? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுன்னு தானே பாப்பா. இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு முன்னால யோசிக்கலையாடா? டேய், யோசிச்சேன்டா, எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப பயமா இருக்குடா. அவளை பார்க்காமலே கிளம்பிடலான்னு தோணுது. மச்சான், முதல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புடா. Help! சார், அவங்க உங்களை வர சொல்றாங்க சார். என்னையா? என் பேரை கரெக்டா சொன்னீங்களா? என்ன பார்க்க ஒத்துட்டாங்களா? ஆமா சார், உங்களை வர சொல்றாங்க, வாங்க. சார், டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். பேஷண்ட் கிட்டயும் இவர் தான் வந்திருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க இவரை பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கூட்டிட்டு போறேன் சார். கூட்டு போங்க. சார், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. எவன்டி பழைக்க சொன்னா? இப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டா நான் நிம்மதியா இருப்பேன்டி. நீ எதுக்கு இங்க வந்த? என்ன ஒரேடியா கொல்றதுக்கு வந்திருக்கியா? சே, ஏன் இப்படிலாம் பேசுற கல்பனா? நான் அன்னைக்கே அந்த நோக்கத்தோட வரல. இன்னைக்கு அப்படி வருவனா? தப்பு பண்ணவங்க பொதுவா ஓடி ஒளிஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா? இவர் உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்க. பாரு, உங்களை கொல்லணுன்ற நோக்கத்தோட நான் அன்னைக்கு வரல. பொறுமையா பேசி அந்த டீலுக்கு உங்களை ஒத்துக்க வைக்கலாம் தான் நாங்க வந்தோம். உங்க அம்மா என்னையும் வித்யாவை பத்தி தேவையில்லாத வார்த்தையை விட்டாங்க. அந்த டென்ஷன்ல தான் என்ன காரணம் சொன்னாலும் நான் செஞ்சது தப்பு தானே எனக்கு தெரியும். அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன பரிகாரம் பண்ணாலும் இல்ல என்ன பண்ணாலும் உங்க அம்மாவை திருப்பி கொடுக்க முடியாதுதான். ஆனா உன் லைஃப் என்னால செட்டில் பண்ண முடியும். அந்த வேலை விஷயத்துல உடனே எதுவுமே நடக்க போறதில்ல. அதை வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாலும் முடியாது. அருண் ஃபேமிலியும் உன்னை சத்தியமா கண்டுக்க போறதே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ வெளியே வந்தா உன் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நீ யார் ஆதரவும் இல்லாம தெருவில் நிற்ப. உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு கல்பனா, நீ இதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன். உன் லைஃப்ல எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நானே பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. பதிலுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப தற்காலிகமா ஜெயில இருக்கான்ல அருண், நிரந்தரமா அவன் ஜெயில இருக்கணும். அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது நான் செஞ்சத அருண் செஞ்சதா சொல்லணும். அருண் தான் உன்னையும் அடிச்சா உங்க அம்மாவையும் கொண்டான். நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தான் தண்டனை கிடைக்கணும்.
என்ன தண்டிக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன பழி வாங்கிட்டேன்னு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன், அதுக்கப்புறம் ஏன்பா இவ்வளவு லேட்டு? எஸ்ஐ கூட ரவுண்ட்ஸ் போனேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி இந்தா சரி. பாத்துக்கோ. நான் கவனமா இரு. பாத்துக்கிறேன், நீ போ. உனக்கு ஆதரவா இருந்த உங்க அம்மாவும் இப்ப இல்ல. நீ கான்சியஸ் எல்லாம் படுத்துட்டு இருந்தியே, அப்போ உன் சொந்தக்காரங்க ஒருத்தன் கூட வந்து பார்க்கல. ஸோ ரிலேட்டிவ் சப்போர்ட்டும் உனக்கு கிடையாது. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணன்னு வச்சுக்கயேன், இது உன் வாழ்க்கையை நிச்சயமா காப்பாத்தும். லைஃப் லாங் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். என்ன நம்பு கல்பனா.